ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் 65 சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவு ரைஸு, 1.25 கிலோ அளவு சிக்கன் இது வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 10 பேர் 12 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு 50 கிராம் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்னால தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 50 கிராம் அளவு நெய். நம்ம எண்ணெய் நெய் எல்லாமே சூடாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு நம்ம கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பவுடர் பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சிருக்கு. ஒரு கப்பு 250 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்மளோட வெங்காயம் பாருங்கள், நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. என் கைப்பிடியால் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். நம்மளோட பிரியாணி மசாலாவே நிறையா வாசனையாக இருக்கும். இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டில் உரைய வச்ச தயிர் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கிலோ ரைஸுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட மசாலாவும் சிக்கன் நல்லா ஈவனாக கிளறி விட்டாச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் இறங்கும். நம்ம 5 நிமிஷம் நல்லா சிக்கனோட மசாலா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 1.5 பங்கு அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட ரைஸ் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. நான் பிரியாணி வந்து துளசி பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா ஒரு மணி நேரம் அளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு ரைஸை. கொஞ்சம் பிரியாணிக்கு நல்லா பொழப்பு கொடுக்கும். நம்மளோட பிரியாணிக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் நல்லா கொதிச்ச தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி சிம்மில் வச்சுக்கலாம். நம்மளோட பிரியாணி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தம் போட்டுடலாம். நம்மளோட சாதம் நல்லா 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் சாதத்தை சமமாக ஆக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் லைட்டாக மேலே தூவி விட்டு நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி இதுக்கு மேலே நான் ஒரு 4 கொட்டாங்குச்சி வைக்கிறேன். நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட பிரியாணிக்கு உண்டான தூக்கி வச்சாச்சு. நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்போயும் இது மாதிரி தான் செய்வேன். இப்போ வந்து கேஸ் அடுப்பில் ஒரு 4 கொட்டாங்குச்சி சூடு பண்ணி இது மேலே வச்சுருவேன். நம்மளோட பிரியாணி தம் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட பிரியாணியை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தம்மு ரெடியாகி இப்போ சாதம் நல்லா பொழப்பாக இருக்குது. பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் கிரேவிக்கு நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு குக்கர் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்மளோட கறி மசாலாவை சேர்த்துக்கலாம். கறி மசாலா பவுடர், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா சிக்கனை வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடலாம். நம்ம மசாலாவோட நல்லா சிக்கன் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாம்.
ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. நல்லா டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி வைக்கலாம். பரிமாறும்போது டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் எடுத்து பேசனில் வச்சாச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை லெமன் ஜூஸ், கொஞ்சம் காரத்துக்காண்டி 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லாத்தையும் கிளறி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஈவனாக கிளறியாச்சு. நம்ம ஃப்ளேவருக்காண்டி 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அரை மணி நேரம் ஊறின சிக்கனை ஒரு எண்ணெய் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்மளோட சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் 65 கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா சிக்கன் வந்து வேகும். நம்மளோட சிக்கன் 65 நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.